இதனுடைய முதல் விஷயம் என்ன அப்படின்னாமா, வீட்டுடைய மூத்த வாரிசு இருக்காங்க இல்லையா, அந்த வீட்டுடைய மூத்த வாரிசுக்கு திருமணம் நிலை அப்படின்றது 1, 2 திருமணமா இருக்கும். அப்படி இல்லைன்னா திருமண வாழ்க்கையில ஒரு முழுமை பெறாத நிலை இருக்கும். ஒண்ணு குழந்தை பேரு தடுமாற்றம் இருக்கலாம், அல்லது அவர்களுக்கு எத்தனை திருமணம் செய்தாலும் அந்த திருமண வாழ்வு ஒரு முழுமை பெறாமல் இருக்கும். அது ஆண் வாரிசாக இருந்தாலும் சரி, பெண் வாரிசாக இருந்தாலும் சரி. இது முதல் பலன். 2வது பலன் என்ன அப்படின்னா, ஒரு வீட்டுல ஆலயத்திற்கு புறப்படும் பொழுது விபத்து ஏற்பட்டு மரணம் நிகழ்ந்திருக்கும். இது 2வது விஷயம். இது பிரம்மஹத்தி தோஷத்தினுடைய 2வது வெளிப்பாடு. எங்களுக்கு ஆலயம் போகும்பொழுது மரணம் நிகழ்ந்திருக்கிறது, ஒரு வீட்டுடைய சுப நிகழ்ச்சியில உட்கார்ந்திருக்கும் போது மரணம் நிகழ்ந்திருக்கிறது, பல நல்ல விஷயங்களுக்காக கூடும் நபர்கள் இருந்து சிரிக்கிற தருவாயிலேயே ஒரு மகால மரணம் ஏற்பட்டிருக்கிறதுனா இது பிரம்மஹத்தியினுடைய அடையாளங்களே. சோ அங்க ஜீவகாரகன் குறைஞ்சிட்டார். 3வது விஷயம் என்னன்னா, இவங்க நல்ல ஃபங்க்ஷனையும் அட்டன் பண்ணவே முடியாது. ஒரு திருமணம், ஒரு சீமந்தம், ஒரு காதணி விழா, இப்படி போகவே முடியாது. இவங்க லைஃப் முழுக்க அட்டன் பண்றது அத்தனையுமே என்னவா இருக்கும் அப்படின்னா, டெத் ஃபங்க்ஷனா மட்டும்தான் இருக்கும்.